மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல நீங்க தம்ப்நெயில்லயே நான் குடுத்துருப்பேன் பார்த்திருப்பீங்க. நீங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கும் உறவுகள், உங்கள காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான். ஆமாங்க. நெறைய பேரு இந்த மேஷ ராசி அன்பர்கள சுத்தி இருக்கவங்க, நீங்க வாழவே கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா, உங்கள குரு பகவான் காப்பாத்துறாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பதிவ முழுமையா கேளுங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். முதன் முறையா நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்த பத்தியது தான். இந்த உலகத்திலேயே ரொம்ப நேர்மையான செயல், ஒரு நல்ல பாதையில போறதே இந்த மேஷராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு எப்பொழுதுமே குரு பகவான் உங்கள காப்பாத்துவாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசி அப்படிங்கிறது ஒரு தைரியமான ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க எப்பயுமே முன்னேறணும் அப்படின்றதுக்காக மட்டுமே போராடுவாங்க. ஆனா, அதே சமயத்துல நெறைய சிக்கல்கள நீங்க அனுபவிக்கிறீங்க. அது தெரிஞ்சவங்களாலயும் சரி, தெரியாதவங்களாலயும் சரி நெறைய சிக்கல்கள். எத எடுத்தாலும் சிக்கல்கள், தடைகள். அவங்க உங்க சுத்தி இருக்கவங்க என்ன நெனைக்கிறாங்க? உங்கள வளர விடக்கூடாதுன்னு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தனிமையான ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருது. ஏன்னா, உங்கள தனிமைப்படுத்திடுறாங்க சில நேரத்துல. சில உறவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச உறவுகள் கூட உங்கள விமர்சனம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தையே ஏற்படுத்தும். இத தவிர இந்த மேஷ ராசியில இருக்கவங்க எப்பவுமே ஒரு தனி பாதையில தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா, சுத்தி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? "நீ தனி வழியில போவாத. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்க சொல்றத கேளு" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா, அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி, அந்த மன அழுத்தத்தை எல்லாமே தாண்டி, "நான் போற வழியில என்னால ஜெயிக்க முடியும். நான் வெற்றியோட தான் திரும்புவேன்" அப்படின்னு அவங்களுக்கு என்ன தோணுதோ, அத நெனச்சு, அத செஞ்சு, அதுல வெற்றி பெறவங்க தான் இந்த மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே குரு பகவான் உங்கள காப்பாத்துவாரு. குரு பகவான் உங்களுடைய மனசுல நெறைய வழிய உங்களுக்கு காட்டுறாரு. நீங்க எத நெனச்சாலுமே சரி. வாழ்க்கையில நெறைய சோதனைகள் இருக்கலாம். எல்லா சோதனைகளும் உங்கள இழுக்கலாம். ஆனா, குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு ஒரு புதிய வழிய காட்டுறாரு. ஏன்னா, குரு பகவான் தான் ஒரு சக்தி வாய்ந்த கிரகமா இருக்காரு. ஸோ, எந்த இடத்துல அவர் இருந்தாலுமே, எந்த நேரத்திலுமே உங்க கூட இருக்காரு. உங்களுடைய இதயத்துல இருக்காரு. ஏன்னா, நெறைய சோதனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு குடுக்குறது, ஒரு ஆளுமைய குடுக்குறது, உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்லது நடக்க வைக்கிறதுனாலே அது குரு பகவான் தான். இந்த நேரத்துல நீங்க குரு பகவான எப்படி வழிபடணும்? எப்படி வழிபாடு பண்ணா உங்க மனசுல இருக்க கஷ்டம் தீரும்? நீங்க நேர்மையா இருக்கிறீங்க. அப்போ குரு பகவானுக்கு நேர்மையா இருக்கவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்க நேர்மையா அவர வழிபடுறது தான் நல்லது. இப்போ நான் ஒரு முறை சொல்றேன். அந்த முறைய நீங்க பின்பற்றுங்க. குரு பகவான் அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களுக்கு எப்பலாம் உதவி தேவைப்படுதோ, அப்பல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய உதவி கிடைக்கும். முதல்ல நீங்க அவருடைய குணங்கள பத்தி நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே கருணையானவரா தான் இருக்காரு. அதுவும் ஆன்மீக வழியில ஒரு நல்ல வழிகாட்டியாவும் இருக்காரு. உங்களுக்கு ஒரு பாதை எந்த ஒரு சோதனை வந்தாலுமே, உங்க பாதையில ஒரு எந்த சோதனை வந்தாலுமே, அத மன அமைதியோட குரு பகவான நீங்க வழிபடும் பொழுது, உங்களுக்கு கண்டிப்பா நெறைய நல்லது நடக்கும். ஓம் குருவே நமஹ! இந்த மந்திரத்த சொல்லி நீங்க குரு பகவான வழிபாடு பண்ணும் பொழுது, கண்டிப்பா குரு பகவானின் அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கும். தினமும் ஒரு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்ச நேரம் தான ஆகும். 1 நிமிஷம் ஆகுமா? 1 நிமிஷம் நெனச்சுட்டு வெளிய போங்க. ஓம் குருவே நமக! கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க இந்த மந்திரத்த. ஏன்னா, இது நான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. மேஷராசிக்காரங்களே குரு பகவான் உங்களுக்கு கவலைகளை தீர்க்கணும், உங்களுக்கு கருணை பார்வை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றோம். உங்ககிட்ட நெறைய சோகம் இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வு வேணும். நெறைய குழப்பம் இருக்கலாம். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தீர்வு வேணும். நெறைய பிரச்சனை இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். அந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வேணும். நான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், என் கஷ்டம் தீரணும், என் பையன் படிக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பொண்ணு நல்ல வேலைக்கு போகணும். இத மாதிரி எவ்ளோ கஷ்டம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த கஷ்டம் உங்க மனசுல இருக்க சுமைய இறக்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இழந்தது எல்லாமே நீங்க மீண்டும் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ டீட்டெயிலா நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேஷராசிக்காரங்களே நீங்க மத்தவங்க கெட்டு போயிடணும் அப்படின்னு நீங்க ஒரு டைமும் நீங்க நினைச்சதே கிடையாது.
ஆனா, உங்கள அத மாரி நெனைக்கிறாங்களே! நீங்க வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த நேரத்துல இந்த மேஷராசி அன்பர்களின் வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மந்திரம் சொல்லியிருக்கேன். நெறைய சோதனைகள கடந்து வந்துட்டீங்க. மீள முடியாத பிரச்சனைகள் இதுக்கப்புறம் வந்தாலுமே அதிலிருந்து ஈஸியா உங்களால மீண்டு வர முடியும். குரு பகவானின் அருள் உங்களுக்கு ஆதரவா கிடைக்கும். நீங்க அவர நெனச்சு ஒரு வழிகாட்டுதலா அவர நீங்க எடுத்துக்கிட்டீங்க. எப்பயுமே வந்து படிக்கிற ஸ்கூல்லயே சரி, நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க. அவங்க பேச்சு கேட்கிறவங்க கண்டிப்பா வாழ்க்கையில தோக்கவே மாட்டாங்க. அப்படிதான் மேஷராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில குரு பகவானின் ஆசீர்வாதம் நொடியில கிடைக்கணும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். வாழ்க்கையில ஒரு அமைதி கிடைக்கணும். இன்னும் நெறைய நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க எது எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நான் சொன்ன மாதிரி குரு பகவான நீங்க வழிபாடு பண்ணுங்க. 1 இல்ல, 2 இல்ல. உங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கு நீங்க எவ்வளோதான் நேர்மையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நெனச்சாலுமே சரி, சுத்தி இருக்க உறவுகள், ஏன் கூட இருக்க உறவுகள் உங்கள நம்ப வச்சே ஏமாத்துறாங்க. கூடவே இருக்காங்க, உங்ககிட்ட ஒண்ணு பேசுறாங்க, நீங்க சொல்றத வெளிய போயிட்டு வேற மாரி பேசிடுறாங்க. இவ்ளோ கஷ்டத்தையும் நீங்க தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்க அதுல அந்த கஷ்டத்திலிருந்து வெளிய வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், நீங்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னும் பொழுது, நீங்க இத பண்ணி தான ஆகணும். தினமும் 1 நிமிஷம் ஆகுமா இந்த மந்திரத்த சொல்றதுக்கு? நீங்க சொல்லும் பொழுது, அதிலிருந்து உங்களுக்கான உதவி கிடைச்சு, கண்டிப்பா உங்களுக்கு துணையா குரு பகவான் இருப்பாரு. முதல்லயே நான் தம்ப்நெயில்லயே சொல்லிட்டேன். இது மாதிரி நீங்க வாழவே கூடாதுன்னு நெனைக்கிற உறவுகள் காப்பாற்ற நினைக்கும் குரு பகவான். அப்போ குரு பகவான் உங்கள காப்பாத்தணும் அப்டின்னா, நீங்க என்ன செய்யணும்? ஒரு வரி மந்திரம். ஓம் குருவே நமஹ கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்ல, அந்த நொடியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும். நான் அடிச்சு சொல்றேன். அடுத்த கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து சொல்லுவீங்க. ஆமா, நான் நான் நெனச்சது நடந்துருச்சு. என் வாழ்க்கையில ஒரு புது வழி கிடைச்சிருச்சுன்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா உங்களுக்கு குரு பகவான் உதவ போறாருங்க. ஏன்னா நெறைய கஷ்டங்கள் 1, 2 அல்ல நெறைய கஷ்டங்கள நீங்க சந்திச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி தொடங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும். முடிஞ்சா வியாழக்கிழமையில நீங்க குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷராசி அன்பர்களுக்கு. அதுவும் மாலை நேரத்துல அ அதாவது கருப்பு சுண்டல் சொல்லுவாங்க இல்லையா? வெள்ளை சுண்டல் எதுனாலும் பரவால்ல. அத வந்து ஊற வச்சுட்டு, நீங்க அத ஊசியில கோர்த்து மாலையா எடுத்துட்டு போயிட்டு அணிவிக்கும் பொழுது, 100% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள சுத்தி இருக்க தீங்குகள் எல்லாமே சரியாகும். இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி, உங்க வீட்ல செல்வம் செழிக்கும், வருமானம் அதிகரிக்கும், பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒருத்தவங்க பயனடைகிறாங்கன்னா, அது உங்களுக்கும் நல்லது தான். உங்களுக்கு தெரிஞ்ச மேஷராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும், செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.